வணக்கம்ங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறதுங்க கோயமுத்தூர் பேரூர் பக்கத்துலேங்க. நம்மளுக்கு 3 பெட்ரூம் வீடுங்க. வடக்கு பார்த்த சைட்லேங்க, வடக்கு பார்த்த மாதிரியே கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கிற வீடுங்க. 2.25 சென்ட்லேங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படின்னா தெளிவாக கட்டியிருக்கிறாங்க. 1900 ஸ்கொயர் ஃபீட் பக்கமாக இருக்குதுங்க. காம்பவுண்டில் மெயின் கேட் 2 கொடுத்துருக்குறாங்க. தனித்தனியாக கட் கேட்டுங்க. மெயின் டோருக்கு ஒரு தனிங்க, கார் பார்க்கிங் ஒன்று தனியாக கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாங்க. நம்மளுக்கு 16க்கு 18 அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க. நல்லா பெருசாக நீட்டாகவும் இருக்குதுங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு செட் பேக் ஏரியா, பின்னாடி பேக் சைடு ஒரு செட் பேக் ஏரியா இருக்குது. அதுலேருந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வழிவை கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈசானிய மூலையில் வாட்டர் சம்பு, போர்வெல் எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து வீட்டு சின்ன மெயின் கேட்டில் ஒரு 3 அடி கேப் இருக்குதுங்க. ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வீடு சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பாருங்கள் 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய பெரிய விண்டோ, ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோவில் நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இப்படி சூரிய வெளிச்சம் அப்படியே செம்ம ஜம்முன்னு வருதுங்க. காத்தோட்டம் நல்லா விஸ்தாரமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு ஏசி போட்ட மாதிரி குழுன்னு இருக்குங்க. ஹால்லேயே ஒரு சின்ன செல்ஃபுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் வைக்கிறதுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுக்கு 2 இடத்துல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டுக்கும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சாமி ரூம் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம வச்சுக்கலாமுங்க. ஹாலிருந்து அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெட்ரூமுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டட் வுட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அதுலேயும் பாருங்கள் 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. மேலே செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. வந்து டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் இருக்குங்க. பிராண்டட் டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் 7 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா நேராக ஒரு கிச்சனுங்க. கிச்சனில் எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டருக்கு தனியாக கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சன்லேயும் நல்லா வெளிச்சம் வர மாதிரி விண்டோஸ் வச்சு செல்ஃப் சாமானெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. லெண்டன் ஃபுல்லுமே உங்களுக்கு எல் ஷேப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு செட் பேக் ஏரியா முன்னாடி அவுட்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடம் இருக்குதுங்க. கிச்சனில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா ஹால் போர்ஷனை ஒட்டி மேலே போகிறக்கு படி இருக்குது. படி வழியாக மேலே போனோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே 2 பெட்ரூம், 2 பால்கனி, அப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸ். லான்ச் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசாக இருக்கும். இந்த வீட்டில் 20க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய லான்ச் கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். உள்ளே இருக்கிற பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயும் காற்று வெளிச்சம் வர மாதிரி நல்லதாக பெருசாக 2 ஜன்னல் வச்சு செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குங்க. 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு நல்லா பெருசாக வச்சுருக்காங்க. 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு வெஸ்டர்ன் பேட்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கதவு ஓப்பன் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு பால்கனி. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கதவு திறந்து வச்சா அது நல்லா காற்று வரும் உங்களுக்கு. இந்த 3வது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதனுடைய டாய்லெட்னுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய
வீட்டுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றுறது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய டாய்லெட்டில் கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குங்க. ட்ரை ஏரியா தனியாக, வெட் ஏரியா தனியாக அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லேருந்து வெளியில் வந்தோம்னா பெரிய லான்ச்சுங்க, 20க்கு 6 அப்படிங்கிற அளவில். அதை ஒட்டி வெளியில் வந்தோம்னா ஓப்பன் டெரஸ்லேருந்து நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு மாடிப்படி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டீலில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பால்கனி. மொத்தமாக 2 பால்கனி இந்த வீட்டில் இருக்குதுங்க. மேலே போனீங்க அப்படின்னா 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. நல்ல தண்ணிக்கு 1, உப்பு தண்ணிக்கு 1. இதில் ஒரு சின்ன செட் பேக் ஏரியாவும் இருக்குது. இந்த வீடு நம்மளுக்கு கோயம்புத்தூர் ஒட்டி பேரூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.